Hi friends, welcome to Joe Samayal. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய எக் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை வேகிறதுக்கான ஒரு சின்ன டிப் தான். வேகும் போது ஒரு சிட்டிகை உப்பு மட்டும் ஆட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை தோல் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உரிக்க வரும். இந்த டிப் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லி இந்த டிப் நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 12 to 30 மினிட்ஸ்க்குள்ளே முட்டை நல்லா வெந்துடும். ஸோ வெந்ததுக்கப்புறம் தோல் உரிக்க எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நல்லா முட்டை வெந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா சில் தண்ணியில் நான் முட்டை போட்டிருக்கேன். அதாவது சூடான தண்ணியை ஊற்றிட்டு வேறு தண்ணியை பிடிச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தோல் உரித்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது. ஸோ இப்போ வர எக்லாம் பார்த்திங்கன்னா அந்த தோல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது உரிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு சிட்டிக்கு உப்பு மட்டும் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி உரித்தோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக வருது. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும், தோல் ரொம்ப ஈஸியாக உரிக்க வருது நமக்கு. ஸோ எல்லா முட்டை தோலும் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் எக் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நான் முட்டை ஃபுல்லாக உரிச்சாச்சு. ஸோ இப்போ உரித்த முட்டையை ஃபுல்லாக நம்ம ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணும்போது நீங்கள் சாப்பிங் போர்டில் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையிலேயே வச்சு கட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா சாப்பிங் போர்டில் வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஸோ எல்லா முட்டையும் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் 2 பூண்டு தட்டி வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் பெப்பர், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஃபுல்லாக அந்த பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னிங்கன்னா நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெறுமனே சில்லி பவுட்ரு ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா தனியாத்தூள் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நான் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறதுனால அதிலே தனியாலாம் இருக்கிறதுனால நான் குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மசாலா பத்தலை, இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் இதுவே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நல்லா கலந்து வச்சுக்கோங்க. முட்டை நல்லா ஃபுல்லாக பெரட்டி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் உங்களுக்கு இந்த முட்டை ஊறணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம பெரட்டிட்டு உடனே நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே நான் இந்த மாதிரி பெரட்டி வச்சுட்டேன். இப்போது தவாவில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒன்றா போட்டு டபுள் சைட் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த மஞ்சக்கரு அடியில் திருப்பி நீங்கள் அந்த ஆயிலில் போட்டுங்க. ஸோ தட் உங்களுக்கு அந்த மசாலா எல்லாமே அந்த மஞ்சக்கரோட நல்லா ஒட்டிக்கும். உங்களுக்கு தவாலாம் வராமல் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த 2 சைடுமே உங்களுக்கு மசாலா நல்லா ஒட்டி நல்லா வெந்து வரும். இந்த சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். மிளகாக்கிளி சாம்பாருக்குலாம் ஆப்டான சைட் டிஷ்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டபுள் சைட் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பரான நம்மளோட சிம்பிளான இன்ஸ்டண்ட்டான எக் ரோஸ்ட், மசாலா எக் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே ஒரு பெல் ஐக்கான் வரும், பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும். மறக்காமல் அது ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ் நான் எப்போ அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வேறு ஒரு நல்ல கண்டென்ட்டோட நல்ல ரெசிபியோடு உங்களை திரும்பவும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் பாய்.